ஜீசஸ், இந்த ஆர்வ கோளாறு ஆல்பர்ட்ட நீ தான் காப்பாத்தணும். யாரு என்ன கொண்டு போனாலும் ஏன்னு கேட்க கூடாது, யாரு எங்க போனாலும் ஏன்னு கேட்க கூடாது. என் ஆர்வத்தை கட்டுப்படுத்த உன்னை வேண்டிக்கிறேன் ஜீசஸ், உன்னை வேண்டிக்கிறேன். ஆட்டோ அடையாறு போகணும், வர முடியுமா? தாராளமா போலாம், வாங்க. ரொம்ப முக்கியமான விஷயம். முக்கியமான விஷயமா? ரொம்ப முக்கியமான விஷயம், சீக்கிரம் போகணும்பா. ஆர்வத்தை கட்டுப்படுத்த முடியலையே. அப்படி என்ன ரொம்ப முக்கியமான விஷயம்? அதெல்லாம் உன்கிட்ட சொல்லிட்டு இருக்க முடியுமா? சீக்கிரமா போகணும், வரியா இல்லையா? வர முடியாது. யோ அல்ல என்ன போயா, நீ வாப்பா. சவாரி கூப்பிட்டா சரித்திரமே கேட்கலாம். ஐயோ, ரொம்ப முக்கியமான விஷயம்ட்டு போனானே. அப்படி என்ன முக்கியமான விஷயமா இருக்கும்னு தெரியலையே இந்த நேரத்துல. என்னடா தீக்குச்சி, வழக்கத்தோட உன் மூஞ்சி அசிங்கமா இருக்கு. இல்லடா, இல்ல. என்னடா இது கத்தி எடுத்துட்ட? கத்தி பேசாத. என்னடா இது கத்தி எடுத்த? புத்திய வச்சு புழைக்க முடியாதுன்னு தெரிஞ்சு போச்சு, அதனாலதான் கத்திய கையில எடுத்துட்டேன். என்ன பண்ண போற? அங்க வா. எங்க? என்ன தெரியுது? பைனான்ஸ் கம்பெனி. அங்க பணம் போடுறதுக்கு எவனாச்சும் ஒருத்தன் பொட்டியோட வரத்தான் போறான், என்கிட்ட மாட்டத்தான் போறான். சீனு ஜெயில இருந்து வர்றதுக்குள்ள இந்த தீக்குச்சி பத்திக்கத்தான் போகுது, பரபரப்பா எரியத்தான் போகுது. அதை வச்சு என்னோட வாழ்க்கை ஒளிமயமா ஆகத்தான்டா போகுது. அங்க வா. அவசரப்பட்டு கொலை விழாதுரா, கொலை நடக்குது. வேணாண்டா, வேணாண்டா. Open the door. அம்மா. அறிவால கூட இந்த காலத்துல பத்திரமா எடுத்துட்டு போக முடியலையே. ஏன்டா அலற? காயத்ரி படிக்கிறது மியூசிக் காலேஜ், வாசிக்கிறது வீண, கிளாஸ் 4th கிரேடு. எப்படிடா கண்டுபிடிச்ச? எல்லாம் இந்த குச்சியை வச்சுதான். இந்த குச்சியை வச்சு இந்த உலகத்தையே ஆட்ட போறேன். நான் காயத்ரியை காப்பாத்த போறேன். என்ன செய்யணும்? நான் மட்டும் அப்ப நானு விடு வாசி. ஹாய், நான் தான் பீடி சாமி வந்திருக்கேன்டா. ஏண்டா சொல்லிட்டு வரப்படாதா? உயிர் நண்பன் உன்னை பாக்குறதுக்கு தந்தி எடுத்துட வரணும். நீ குச்சி சொல்லுப்பா. உனக்கு இந்த மாதிரி அடிபட்டு இருக்கிறத பார்க்கும்போது எனக்கு உண்மையிலேயே என்னடா நெஞ்சு அடைக்குதா? என்னடா மூச்சு அடைக்குதாடா? சுத்துதாடா? நீ ரொம்ப உழைச்சு போறடா. என் உடம்புல ஒண்ணுன்னா உன் உசுறு பலரு பத்தியா? அதான்டா உண்மையோட நட்பு. உனக்காக எத்தனை பேர் அடி வாங்க வேண்டாம், எத்தனை செல்வம் அடி வேண்டாம். என்ன ஆச்சுப்பா? எல்லாம் சரியா போச்சா? ஒண்ணும் இல்ல, நீ நேத்து ஓட்ட போட்ட உளுந்த வடை வாங்கி கொடுத்தில்ல, அதை சாப்பிட்டதுல இருந்து என் வயிற்றுல ஏப்ப ஒண்ணு உருவாகி இது வரைக்கும் வந்து அப்படியே நின்று கஷ்டப்படுத்திக்கிட்டு இருந்துச்சுப்பா. அது இப்பதான் வெளியே போய் கிளியர் ஆச்சு. இதை கையில வச்சிருக்க, தூக்கி தூர போடு. சும்மாரா, இதோட மகிமை உனக்கு என்ன தெரியும்? ஏன் இதை வச்சு பிச்சை எடுத்துட்டு இருக்கியா? ஒருவேளை உயிர் பிச்சை கிடைச்சது எனக்கு இதை வச்சுதான். உனக்கு ஆபத்து வந்தா தாண்டி தெரியும். தடி எடுத்தவனெல்லாம் தண்டல்காரனாக முடியாது, பிடியில் எடுத்தவனெல்லாம் பீத்தவனாக முடியாது. போட புண்ணாக்கு போடா. டேய் அங்க பாரு, அங்க பாரு. இப்ப என்ன அடையாளம் தெரியாது, அவன் நல்லா மாட்டினான். என்ன ரசிக்காம போறாங்க?
ஆகா 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 போட வேண்டிய பண்ணிடு பாவம் ஏதோ இசை பைத்தியம் போல இருக்கு. ஏப்பா சீனு, இந்த பொண்ணு ரொம்ப நேரமா வீணைய கையில வச்சுக்கிட்ட கேஆர் விஜயம்மா படத்தை பாத்துக்கிட்டே கும்பிட்டுக்கிட்டு இருக்கே, இது என்னன்னு கேட்கப்படாதா? அத பார்த்தா உனக்கு கேஆர் விஜயம்மா படம் மாதிரி தெரியுதா? கலைவாணிடா. அப்படின்னா சரஸ்வதி. ஓ சி.கே. சரஸ்வதியா? இப்ப சாமி கூட இனிஷியல் வைக்க ஆரம்பிச்சிட்டீங்களா? ஐயோ நீ வாசிமா, நீ வாசிமா. சா சின்னு, இந்த அக்கா என்ன பண்ணுது? அவங்க வீணை ரிப்பேர் பண்றாங்க. மத்தியில உட்கார்ந்து என் புத்தி செருப்பா அடிக்கணும். சின்னு, சுதி சேரல சின்னு. சேராத எத்தனையோ பேரை சேர்த்து வச்சிருக்கப்பா. இது ஒண்ணும் உனக்கு பெரிய விஷயம் இல்ல. தயவு பண்ணி சேர்த்து வச்சிருச்சு. இப்படி ஒரு விஷயம் இருக்கிறது எனக்கு தெரியாம போச்சே. தெரிஞ்சிருந்தா அதையும் சேர்த்து வாங்கிட்டு வந்திருப்பேன். பாவி கடைக்காரன் சுதியை கொடுக்காம சதி பண்ணிட்டான். சின்னு, சுதி சேராம என்னால பாட முடியாது சின்னு. ஐயோ அழுது. என்ன முணுமுணுன்னா? அவங்க தான் விரல் வீங்கி போச்சு, வாசிக்க முடியலன்னு சொல்றாங்களே. எதுல எந்திரிக்க எந்திரிக்க, அப்புறம் வச்சுக்கலாம் அப்புறம் வச்சுக்கலாம் அப்புறம் வச்சுக்கலாம். எந்திரிக்கப்பா எந்திரிக்க. சீனு, நீ சொன்னியா அதுதான் வீடு. நீ எங்க இருக்கியோ அதான் இங்க திறந்தவனும். வானம் பார்த்த கூரை கூட்டவே முடியாத ஒரு கதவு. 4 கால் இருந்தா மட்டும் இது ஒரு இது ஒரு நந்தவனா, இது ஒரு ரோடு. அந்த அழகான எப்ப கூட்டிட்டு போற சீனு? கூடிய சீக்கிரமே ஒரு நல்ல செய்தி வரும். என்ன செய்யுப்பா இப்பவே சொல்லுப்பா. அதெல்லாம் எனக்கு தெரியாது, பெரிய விருந்துப்பா. ஹாப்பி பர்த்டே டு யூ சீனு. ஹாப்பி பர்த்டே டு யூ. நாம நகமும் சதையுமா பிசு பிசுன்னு பழகிக்கிட்டு இருக்கோம். எங்களுக்கே தெரியாம நீ பிறந்திருக்கிற. அத அவன் சொல்லி கேட்க வேண்டியதா இருக்குது. ஹாப்பி பர்த்டே டு யூ சீனு. ஹாப்பி பர்த்டே டு யூ சீனு. எலுமிச்சம்பழ ஹாப்பி பர்த்டே டு யூ. என்னடா பாக்குறீங்க? நான் ஹாப்பி பர்த்டே சொன்னா அதனோட ரகசியம் சீனுக்கு தெரியும், அப்புறம் எனக்கு மட்டும்தான் தெரியும். இல்ல சீனு? அங்க தொங்குற பேண்ட் எடுத்துட்டு வா. ஆமா, இந்த மாசம் இன்னும் 2 தடவை பிறந்த நாள். 3-4 மேட்டர்ல மாட்டினா அதான் சீனு. ஏன்பா இருக்கிற பேண்ட கொடுத்துட்டீங்கன்னா அப்புறம் நீ என்ன பண்ணுவ? அது உங்ககிட்ட இருக்க. அப்புறம் எனக்கு அவங்கிட்ட இருந்து வாங்கிக்க. அது யாருமே. தேங்க்யூ. இதோ பாரு ஆல்பர்ட்ன, உன்னோட எல்லாம் கொஞ்சம் குறைச்சுக்கோ. மேக்ஸிமம் குறைச்சிக்க ட்ரை பண்றேன். இல்லனா அடுத்த மாசம் ஹாப்பி பர்த்டேக்கு நான் வருவேன். வருஷத்துக்கு 41 பிறந்த நாள். சீனு, இந்த தொடப்பு குச்சியை மந்திரிச்சு விட்டா மாதிரி இருக்கானுங்களே, இந்த 2 பேர்கிட்டயும் கொஞ்சம் ஜாக்கிரதையா நடந்துக்கா. இல்ல தொழில உன் பேரை கெடுத்துருவானுங்க. அப்புறம் நானும் ஹாப்பி பர்த்டேக்கு வர முடியாம போயிடும். சீரியஸ் மேட்டர், ஃபீல் இட். பாருடா, இவன் ஓன்டே வந்து பணம் வாங்கிட்டு போயிட்டான்னா எவ்வளவு பெரிய திருடனா இருப்பான். ஃபைலே இல்லாம அடிச்சு போயிட்டானே. காலையில தொழிலுக்கு கிளம்பும் போதே இப்படி ஒரு மூஞ்சில முடிச்சா தொழில் நடந்த மாதிரி தான். நல்லா போனி ஆகுற மாதிரி ஒரு மூஞ்சி சொல்லுப்பா, பாத்துட்டு போறோம். இத பாரு. டேய் தீக்குச்சி, ஏண்டா இத போய் மூஞ்சிங்கறான்? அது முடிடா. அப்ப மூஞ்சி ஒரு ஃபைல் க்ளோஸ். லேய், என்னடா தூங்குற? தூங்குற பாசினு. நீ சொன்னையே அந்த லட்சுமிகரமான முகம், அந்த முகத்துல முழிக்கிற வரைக்கும் நான் முழிக்கிறதே இல்லைன்னு முடிவு பண்ணப்பா. முழிச்சாதாண்டா லட்சுமிகாரன் தெரியும். கொரட்ட வேற. சீனு, அங்க பாரு. அந்த பொண்ணு தலையில பூ வச்சுட்டு போறத பார்த்தா
லட்சுமிகரமான முகம் முடிக்கு அந்த பக்கம் தான் இருக்கும் போல் இருக்கு. எந்த பக்கம்? அந்த பக்கம் முன் பக்கம். வா பார்க்கலாம். ஹலோ லட்சுமிகரம். தேங்க்யூ. லட்சுமிகரா